வணக்கம் நண்பர்களே, மெய்குரு கண்டேன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா, நமது முற்பிறவிக்கும் இந்த பிறவிக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா? இறந்த பிறகு என்ன நடக்கும்? நாம் மீண்டும் பிறப்போமா? ஏன் சிலருக்கு மட்டும் பிறப்பிலேயே அனைத்து வசதிகளும் கிடைக்கிறது? ஏன் சிலருக்கு இவ்வளவு கஷ்டங்கள்? இப்படிப்பட்ட கேள்விகள் உங்கள் மனதில் இருந்தால் நீங்கள் சரியான இடத்திற்கு வந்துள்ளீர்கள். இந்த காணொளி உங்களுக்காகத்தான். ஆம், இந்த காணொளியில் மறுபிறவி, ரீஇன்கர்னேஷன் மற்றும் முற்பிறவி ரகசியங்கள் பற்றியும் நம் வேதங்களும் மகான்களும் கூறிய உண்மைகளை விரிவாக பார்க்க போகிறோம். மறுபிறவி, இந்த வார்த்தை பலருக்கும் ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் தரும். நமது இந்து மதத்தில் மறுபிறவி கொள்கை மிகவும் ஆழமானது. ஒருவன் இறந்தால் அவனது உடல் மட்டுமே அழிந்து போகிறது. ஆனால் அவனுடைய ஆத்மா அழிவதில்லை. அது பழைய ஆடைகளை களைந்து புதிய ஆடைகளை அணிவது போல் ஒரு உடலை விட்டு மற்றொரு உடலுக்குள் செல்கிறது. புனித நூல்களின்படி இந்த மறுபிறவிக்கான முக்கிய காரணம் கர்மவினை. நாம் ஒவ்வொருவரும் இந்த பிறவியில் செய்யும் நல்ல மற்றும் கெட்ட செயல்களின் பலன்கள் நமது அடுத்த பிறவியை தீர்மானிக்கின்றன. நாம் செய்யும் நல்ல கர்ம வினைகள் நமக்கு நல்ல பிறவியையும், தீய கர்ம வினைகள் அதற்கு நேர்மாறான பிறவியையும் தருகின்றன. இந்த கர்ம வினைகள் அனைத்தும் ஆத்மாவின் பயணத்தில் தொடர்ந்து வருகின்றன. பகவத்கீதையில் கண்ணபிரான் அர்ஜுனனிடம் ஆத்மாவின் அழியாத தன்மையை பற்றி தெளிவாக கூறுகிறார். பழைய ஆடைகளை விட்டு புதிய ஆடைகளை அணிவது போல பழைய உடலை விட்டு ஆத்மா புதிய உடலை அடைகிறது. இந்த சுலோகம் ஆத்மாவின் நித்தியத்தன்மையையும் உடலின் நிலையற்ற தன்மையையும் உணர்த்துகிறது. நமது ஆத்மா ஒருபோதும் இறப்பதில்லை. அது காலம், இடம், பிறப்பு, இறப்பு என எந்த எல்லைகளுக்கும் அப்பாற்பட்டது. மேலும் பாகவதம் போன்ற நூல்கள் இந்த மறுபிறவி சுழற்சியில் இருந்து விடுபட, அதாவது முக்தி அடைய பக்தி மார்க்கமும் ஞான மார்க்கமும் சிறந்த வழிகள் என்று கூறுகின்றன. இறைவனை பற்றிய ஞானத்தையும் பக்தியையும் வளர்த்து கொண்டால் நாம் இந்த பிறப்பு இறப்பு சுழற்சியில் இருந்து விடுபட்டு இறைவனின் திருவடியை சேரலாம். மறுபிறவி பற்றிய உண்மையை வடலூர் ராமலிங்க அடிகளாகிய வள்ளல் பெருமான் ஒருமுறை தன் அனுபவத்தின் மூலம் விளக்கியுள்ளார். ஒரு நாள் வள்ளல் பெருமான் தன் சீடர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்த போது ஒரு ஆலமரத்தின் அடியில் அமர்ந்திருந்த ஒரு மனிதனை பார்த்தார். அந்த மனிதன் யாருடனும் பேசாமல் எப்போதும் சோகமாக அமர்ந்திருந்தான். அவனது மனநிலை குறித்து சீடர்கள் வள்ளலிடம் கேட்டனர். அப்போது வள்ளல் பெருமான், இவன் தன் முற்பிறவியை அறிந்தவன். முற்பிறவியில் இவன் ஒரு அரசன். அனைத்து செல்வங்களும் அதிகாரங்களும் அவனிடம் இருந்தன. ஆனால் இந்த பிறவியில் அவன் ஏழையாக பிறந்திருக்கிறான். முற்பிறவியின் இன்பங்களையும் இந்த பிறவியின் துன்பங்களையும் ஒப்பிட்டு பார்த்து மனம் நொந்து போய் அமர்ந்திருக்கிறான் என்று விளக்கினார். இதை கேட்ட சீடர்கள் ஆச்சரியமடைந்தனர். வள்ளல் பெருமான் அந்த மனிதனிடம் சென்று, அப்பா, முற்பிறவியின் எண்ணங்களை மறந்துவிடு. இந்த பிறவியில் நீ செய்ய வேண்டிய நல்ல காரியங்களில் கவனம் செலுத்து. உன் கர்ம வினைகளை நல்ல செயல்களால் மாற்றியமை. அப்போதுதான் நீ இந்த துயரத்தில் இருந்து விடுபடுவாய் என்று அறிவுரை கூறினார். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், முற்பிறவியின் நினைவுகள் நமக்கு தெரியாவிட்டாலும் அதன் விளைவுகள் நமது வாழ்க்கையில் நிச்சயம் இருக்கும். எனவே நம் எதிர்கால கர்ம வினைகளை மாற்றுவது நம் கையில்தான் இருக்கிறது. வள்ளல் பெருமான் நம் முற்பிறவியில் செய்த பாவங்கள் நம்மை எவ்வாறு பின்தொடர்கிறது என்பதை பற்றியும் அதிலிருந்து எவ்வாறு தப்பிப்பது என்பதை பற்றியும் ஒரு கதையின் மூலம் தெளிவாக விளக்கியுள்ளார். இந்த கதையின் மூலம் உங்கள் விதியை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்க உள்ளது. எனவே நண்பர்களே, இந்த கதையை மிக கவனமாக கேளுங்கள். இந்த பதிவில் ஒருவர் அனுபவிக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் அவர் செய்த பாவ புண்ணியமே காரணம் என்றால், ஒருவன் ஒருவரை அடிக்கின்றான் என்றால் அடிபட்டவன் ஏற்கனவே செய்த பாவத்தை அனுபவிக்கின்றான் என்றது பொருளா? அப்பொழுது அந்த அடி நியாயமா? இந்த உலகில் நடைபெறும் எந்த ஒரு தப்புக்கும் முன் செய்த பாவமே காரணம் என்றால், இந்த உலகில் நடைபெறும் எந்த ஒரு தப்பும் நியாயமா? பாவம் செய்தவன் துன்பத்தை அனுபவிப்பான் என்றால் அந்த துன்பத்தை அவனுக்கு ஒருவன் கொடுக்க வேண்டும். அப்படி என்றால் இந்த ஜென்மத்தில் நாம் இந்த பாவங்கள் செய்ய வேண்டும், இந்த புண்ணியங்கள் செய்ய வேண்டும் என்று முன்பே தீர்மானிக்கப்பட்டுள்ளதா? அப்படி தீர்மானிக்கப்படுகிறது என்றால் செய்யப்படும் அந்த பாவத்திற்கு வினை சேருமா? போன்ற எல்லா கேள்விகளுக்கான பதிலையும் இந்த கதையில் பார்க்க போகின்றோம்.
நாம் பாவத்தை விரும்பாவிட்டாலும் பாவம் நம்மை விரும்புவதற்கான காரணம் என்ன என்பதை பற்றியும் இந்த கதையில் பார்க்கப் போகிறோம். ஒரு வீட்டு தோட்டத்தில் பாம்பு ஒன்று சென்று கொண்டிருந்தது. அதை பார்த்த அந்த வீட்டு இளைஞன் அந்த பாம்பின் மீது கல்லை தூக்கி போடுகின்றான். அது உடல் நசுங்கி வலி தாங்க முடியாமல் அது உடலை இழுத்து கொண்டே ஓடியது. சில நாளுக்கு பிறகு அந்த தோட்டத்திற்கு ஒரு நாய் வந்தது. அந்த நாயை பார்த்த இளைஞன் ஒரு கல்லை எடுத்து ஓங்கி அடித்தான். அந்த நாயின் கால் உடைந்து ரத்தம் கொட்டியது. இதை கண்டு அந்த நாயின் உரிமையாளர் அந்த இளைஞனை பார்த்து, ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டான். அந்த உரிமையாளனையும் அடித்து துரத்தினான் அந்த இளைஞன். அந்த உரிமையாளருக்கு தன்னையும் தன் நாயையும் அடித்தவனை திருப்பி அடிக்க வேண்டும் என்று கோபம் வந்தது. ஆனால் அவன் மிகவும் முரடனாகவும் வலிமை உள்ளவனாகவும் இருந்ததால் தன்னால் அடிக்க முடியவில்லை என்று வேதனையையும் அந்த உரிமையாளருக்கு இருந்து கொண்டே இருந்தது. காலங்கள் மிக வேகமாக ஓடியது. ஒரு நாள் ஒரு மலை மேல் நிறைய மாடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் ஒரு சிறுவன். அந்த மலைக்கு அடியில் உள்ள சாலையில் நிறைய வாகனங்கள் சென்று கொண்டிருந்தன. அந்த சாலையில் ஒரு நாயும் சென்று கொண்டிருந்தது. அந்த நாயை சாலையில் ஓரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கும் ஒரு இளைஞன் பார்த்தான். அந்த நாயை பார்த்தவுடன் அந்த இளைஞனுக்கு கல்லை எடுத்து அடிக்க வேண்டும் என்று எண்ணங்கள் தோன்றியது. மலை மேலே மேய்ந்து கொண்டிருந்த மாடுகளில் ஒரு மாடு மலை மேல் செங்குத்தாக இருந்த ஒரு கல்லில் தன் உடலை உரசுகின்றது. அந்த கல்லை அதுநாள் வரை தாங்கிக் கொண்டிருந்த ஒரு சிறிய கல் அந்த பசு மாட்டின் உரசலினால் நழுவிவிட அந்த பெரிய கல் மலையிலிருந்து கீழ் நோக்கி உருளத் தொடங்கியது. அந்த கல் அந்த இளைஞன் அமர்ந்திருக்கும் இடத்திற்கு நேராக உருண்டு வருகிறது. அந்த இளைஞனுக்கு பக்கத்தில் அந்த நாயும் நின்று கொண்டிருக்கின்றது. அந்த இளைஞனுக்கு அந்த நாயை பார்க்க பார்க்க கல் எடுத்து அடிக்க வேண்டும் என்பது போல் எண்ணம் தோன்றிக் கொண்டே இருக்கிறது. ஆனால் அவன் எந்த ஒரு உயிரையும் துன்புறுத்தக் கூடாது என்ற கொள்கை சில காலமாக பழகி வருகிறான். எனவே எனக்கு ஏன் இப்படி ஒரு எண்ணம் வருகிறது என்று நினைத்து வருந்துகின்றான். ஆண்டவனிடம் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் உருவானதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கின்றான். அவன் இறைவனிடம் மன்னிப்பு கேட்ட அந்த சமயம் மேலிருந்து உருண்டு வந்த பெரிய கல் அந்த நாயின் மீது விழுந்து நசுங்கி இறந்து விடுகிறது. அவன் பதறிப் போய் விடுகின்றான். தன்னுடைய எண்ணமே அந்த நாயை இப்படி நசுக்கி கொன்றுவிட்டதாக நினைத்து வருந்துகின்றான். உண்மையில் அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. இதில் முதல் கதை முற்பிறவி, இரண்டாவது கதை மறுபிறவி. முற்பிறப்பின் நசுங்கி இருந்த பாம்பே மறுபிறவியில் அதனுடைய வினைக்குயேற்ப ஒரு பசுமாடாக பிறந்தது. முற்பிறப்பில் அடிபட்ட நாயே மறுபிறப்பில் அந்த மாடு மேய்ப்போனின் சிறுவனாக இருக்கின்றான். முற்பிறப்பில் அடிவாங்கிய அந்த நாயின் உரிமையாளரே இந்த பிறப்பில் அந்த சாலையோரமாக அமர்ந்திருந்த இளைஞர். முற்பிறப்பில் எல்லாரையும் அடித்த அந்த முரட்டு இளைஞனே இப்பிறப்பில் அந்த நாயாக பிறந்து அந்த சாலையில் நடந்து கொண்டிருந்தான். அதனால்தான் அந்த நாயை பார்த்ததும் சாலை ஓரமாக உட்கார்ந்து இருந்தவனுக்கு அடிக்க வேண்டும் போல் எண்ணம் தோன்றியது. முற்பிறப்பில் அடிவாங்கியவனுக்கு அடித்தவனை அடிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருந்தது. ஆனால் அடிக்க முடியவில்லை. தீராத அந்த அழுத்தமான எண்ணமானது மறுபிறவியில் அடிக்கும் வாய்ப்பை கொடுக்கின்றது. அந்த அழுத்தமான உணர்வு இந்த பிறவியில் நாயாய் பிறந்த அவனை அடிக்க வேண்டும் என்று எண்ணத்தையும் உண்டாக்குகிறது. ஆனால் இந்த பிறப்பில் பழகிய நல்ல ஒழுக்கத்தால் இது தவறு என்று தடுக்கின்றது. தீமை செய்யக்கூடாது என்னும் நல்ல ஒழுக்கத்திற்கு வரவில்லை என்றால் அங்கே அந்த நாயை அடித்து அந்த பாவத்தை பெற்றிருப்பான். எனவே இந்த பிறவியில் நாம் செய்யும் சில பாவ புண்ணியங்களுக்கான வாய்ப்பு முற்பிறவியில் உண்டான அழுத்தமான உணர்வால் ஏற்படுகின்றது என்பதை உணர வேண்டும். ஒரு பிறவியில் பசித்தவர்களுக்கு உதவ முடியவில்லை என்றவனுக்கு அழுத்தமான எண்ணம் கொண்டிருந்தால் அந்த பிறவியில் அல்லது மறுபிறவியில் அப்படி பசித்தவருக்கு உணவு கொடுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகின்றது. இவ்வாறு சில பாவ புண்ணியமானது நம் முன் பிறவியில் பழகிய அழுத்தமான எண்ணங்களால் உண்டாகின்றது என்றாலும் இந்த பிறவியில் நாம் உடைய முயற்சியால் மட்டுமே அது நிகழ்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த பிறவியில் கிடைக்கும் புதிய பாவ புண்ணியங்களும் நம் முயற்சியால் நிகழ்கிறது. இது எல்லாவற்றிற்கும் அழுத்தமான எண்ணமே காரணமாக இருக்கிறது. அது முற்பிறவிகளில் கொண்ட அழுத்தமான எண்ணங்கள் ஆகவும் இருக்கலாம், இப்பிறவியில் ஏற்படுத்தி கொண்ட அழுத்தமான எண்ணங்களாகவும் இருக்கலாம். இதனால்தான் எண்ணம் போல் வாழ்க்கை என்பார்கள். இந்த பிறவியில் நம்மை அடித்தவனை திருப்பி அடிக்க முடியவில்லை, அவனை எப்படியாவது பழிவாங்கி ஆக வேண்டுமே என்னும் அழுத்தமான எண்ணமானது
உணர்வில் கலந்து அதை செயலை நோக்கி அழைத்துச் செல்கிறது. அந்த உணர்வு பிறவிகள் கடந்தும் செல்கிறது. எனவே நாம் இந்த பாவ புண்ணியங்களை இந்த பிறவியில் செய்ய வேண்டும் என்று இயற்கையாகவே தீர்மானிக்கப்படுகிறதா என்றால் இல்லை. ஆனால் நமது அழுத்தமான எண்ணத்தால் சில வாய்ப்புகள் மட்டும் கிடைக்கின்றது. அதற்குரிய எண்ணங்களும் உருவாகிறது. அதனை செய்யலாம், செய்யாமலும் விட்டுவிடலாம். அது நமது ஒழுக்கத்தை பொறுத்தது. நம்மை அடித்தவனை நாம் திரும்பி அடிக்கும் செயலை செய்தால் அதற்குரிய வினைகள் சேருமா என்றால் நிச்சயம் சேரும். நம்மை அடித்தவனை தானே அடிக்கின்றோம், அது எப்படி பாவ வினையாகும் என்று நினைக்கலாம். ஒரு தந்தைக்கு 2 பிள்ளைகள் என்று வைத்துக் கொள்வோம். ஒருவன் இன்னொருவனை அடித்தான் என்பதற்காக அவன் திருப்பி அடித்தால் தந்தையானவன் திருப்பி அடித்தது சரி என்று சொல்ல மாட்டார். அவன் அடித்தால் என்னிடம் சொல்ல வேண்டியதுதானே என்று கூறி இருவரையும் கண்டிப்பார் அல்லவா? அதே போல்தான் இங்கே கடவுளின் நீதியும் இருக்கின்றது. உலக நீதியும் அதுதான். ஒருவன் தப்பு செய்தால் அவனை நாம் தண்டிக்க கூடாது, நீதி செய்பவரே தண்டிக்க வேண்டும். அதுபோல் நமக்கு தீமை செய்பவரை இறைவனின் நீதி தண்டிக்கிறது. அதை நாம் தண்டிக்க வேண்டும் என்று நினைப்பது பாவமாகும். எனவே இந்த உலகியலில் நடைபெறும் எந்த பாவச் செயலும் நியாயமாகாது. தப்பு செய்தவனுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. அது பாவம் செய்யும் விரும்புவோரின் மூலம் நடந்து விடுகிறது. நமக்கும் அந்த எண்ணம் அழுத்தமாக இருப்பின் அது நம்மூலமே நடந்து விடுகிறது. நமக்கு அந்த எண்ணம் இல்லை என்றால் அது வேறு ஒருவர் மூலமாக நடந்து விடுகிறது. யாருக்கும் அப்படி ஒரு எண்ணம் இல்லை என்றால் அது யாரும் அறியாமலே ஒரு விபத்தாலோ நோயாலோ நடந்து விடுகிறது. அல்லது ஜீவகாருண்யம் போன்ற நற்செயல்களை செய்வதன் மூலம் அந்த பாவம் கழிந்து விடுகிறது. அதனால் நமக்கு தீமை செய்பவரை நாம் தான் தண்டிக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. நாம் தான் தண்டிக்க வேண்டும் என்று எண்ணுவதே நமது பாவக்கணக்கில் சேரும். அந்த பாவத்தை செய்ய வழிவகுக்கும் ஒரு நீதிபதி ஒரு குற்றவாளிக்குரிய தண்டனையை அந்த குற்றவாளியால் பாதிக்கப்பட்டவனின் மூலம் கொடுப்பதில்லை. அதுபோல் இறைவன் பாதிக்கப்பட்டவன் மூலம் பாதிப்பை உண்டாக்கியவனுக்கு தண்டனை கொடுப்பதில்லை. ஆனால் நீதிபதியின் தண்டனையை மீறி ஒருவன் தன்னை தண்டித்தவனை தண்டித்தால் அவனுக்கும் தண்டனை உண்டு என்பது போல் இறைவனை நீதியை மீறி தன்னை துன்புறுத்தியவனை துன்புறுத்துபவனுக்கும் பாவம் உண்டாகி அதற்கான தண்டனையும் உண்டு என்பது உணர வேண்டும். அப்படி என்றால் ஒருவன் நம்மை துன்புறுத்தினால் நாம் பொறுத்து கொள்ள வேண்டுமா என்றால் ஒருவன் நம்மை துன்புறுத்தாதவாறு நம்மை காத்துக்கொள்ள செய்யும் முயற்சிகள் தவறில்லை. ஆனால் நம்மை துன்புறுத்த முயல்பவனை அல்லது துன்புறுத்துபவரை பழிவாங்க வேண்டும் என்று அழுத்தமான எண்ணமானது நமது பாவ செயலின் காரணமாக அமைகிறது. எனவே நாம் தொடர்ந்து வினைகளுக்கு உள்ளே சிக்கி அந்த பாவத்தை அனுபவிக்க உள்ளாகிறது. நாம் இனி துன்பமே அனுபவிக்க கூடாது என்றால் எல்லாவற்றையும் பொறுத்து மன்னித்து மறக்க பழகிக் கொள்ள வேண்டும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்று என்பார் வள்ளுவர் பெருந்தகை. உனக்கு பிறர் செய்யும் தீங்கை பொறுத்துக் கொள்வது நன்மை தரும், அந்த தீங்கை மறந்து விடுவது அதைவிட நன்மை தரும் என்பார் வள்ளல் பெருந்தகை. நமது வாழ்வில் பல துன்பங்களை அனுபவித்திருப்போம். அப்போது அந்த துன்பத்தை தந்தவர்களை நினைவில் வைத்திருந்தால் அந்த துன்பமும் நினைவுக்கு வரும். இதனால் நமக்கு அவர் மீது கோபமோ வருத்தமோ வேதனையும் உண்டாகும். இந்த உணர்வானது நமக்கு பாவத்தை செய்யும் எண்ணத்தை உண்டாக்குகின்றது. எனவே அந்த பாவமானது நம்மை பிறவிகள் கடந்து தொடர்கிறது. நமக்கு துன்பத்தை தந்தவரை மன்னித்து அவர் செய்து துன்பத்தை உடனே மறந்துவிட்டால் நம்மை பாவம் தொடராது. இதனால் நமது பாவ வினைகளும் விரைவாக கழிந்து புதிய வினைகளும் சேராமல் இருக்கின்றது. மறக்கப்படாத அழுத்தமான எண்ணங்கள் தான் உணர்வாகி நமது குணத்தை வடிவமைக்கின்றது. காமம், கோபம், குரோதம், லோபம், மதமாச்சரியம் போன்ற தீய உணர்வுகள் இந்த அழுத்தமான எண்ணங்களால் உணர்வாகி நமது குணங்களாக ஒட்டிக் கொள்வதால் தான் பாவம் நம்மை விரும்பி தேடி வருகிறது. எனவே இந்த அழுத்தமான எண்ணங்களை நல் ஒழுக்கத்தால் நீக்கிவிட்டால் அதன் பின் அந்த பாவம் நம்மை விரும்பி தொடராது. சரி, ஒருவர் அனுபவிக்கும் நன்மைக்கும் தீமைக்கும் அவர் செய்த பாவம் புண்ணியங்களே காரணம் என்றால், ஒருவன் ஒருவனை அடிக்கின்றான் என்றால் அடிபட்டவன் ஏற்கனவே செய்த பாவத்தை அனுபவிக்கிறான் என்ற பொருளா என்றால் இல்லை. அவன் ஏற்கனவே செய்த பாவமாகவும் இருக்கலாம். இந்த பிறப்பில் அவன் அலட்சியமாக இருந்ததால் ஏற்பட்ட விளைவாகவும் இருக்கலாம். ஆனால் இரண்டிற்கு காரணம் அவனே என்பது உணர வேண்டும். அதனால்தான் தீதும் நன்றும் பிறர் தரவாரா என்பார்கள். ஒருவன் ஒருவனை அடிக்கின்றான் என்றால் அந்த அடி வாங்கியவனே அவனை அடிப்பான் என்பது இல்லை. அடி கொடுத்தவனுக்கு மீண்டும் அடிதான் விழும் என்பதும் இல்லை. அவன் கொடுத்து அடிக்கு நோய் கூட அடியாக விழும், அல்லது விபத்து கூட அடியாக விழும்.
அதனை யார் செய்வார்கள், எப்போது செய்வார்கள், எப்படி செய்வார்கள், யாரால் வருகிறது என்பதெல்லாம் அவன் செய்யும் பாவ புண்ணியத்திலிருந்து துல்லியமாக கணக்கிட்டு வகுக்கப்படுகிறது. அந்த அடி விழாமல் அவன் நன்மை செய்து தன்னை காப்பாற்றிக் கொள்ளும் வாய்ப்பும் இருக்கிறது. இது அந்தந்த ஆன்மாவின் பக்குவம் மற்றும் செய்த அனைத்து பாவங்களையும் பொறுத்து அந்த ஆன்மாவை நல்வழிப்படுத்தும் பொருட்டு இறைவனின் நீதி தீர்மானிக்கின்றது. நமக்கு 2 வகையால் துன்பம் வருகிறது. ஒன்று ஊழ்வினை, நாம் செய்யும் பாவ வினைகள் இருந்து வருகிறது. மற்றொன்று அலட்சியம், நமது அலட்சியத்தாலும் நமக்கு துன்பம் உண்டாகும். அதனால்தான் வள்ளல் பெருமான் ஜீவகாருண்யம் உடையவருக்கு ஊழ்வினையாலும் அஜாக்கிரதையாலும் எவ்வித ஆபத்துக்களும் சத்தியமாக வராது என்கின்றார். ஆனால் நாம் அலட்சியம் கொண்டு எந்த விடயத்தையும் பின்பற்றாமல் இருந்தால் விதியின்படி நடக்கும். மற்றொன்று நாம் அடிபடுவோம் என்று விதி இருந்தாலும் நாம் செய்த புண்ணியத்தின் பயனாக நல்ல வாழ்வை அமைத்திருக்கும். எனவே நண்பர்களே, நாம் முற்பிறவியில் செய்த பாவம் எவ்வாறு நம்மை பின்தொடர்ந்து பாதிப்படைய செய்கிறது, அதிலிருந்து எவ்வாறு நாம் தப்பிக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த கதையின் மூலம் நாம் தெரிந்து கொண்டோம். எனவே இந்த நொடியில் நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் நம் அடுத்த பிறவிக்கான விதையை விதைத்துக் கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து நல்லவற்றை செய்து அறவழியில் வாழ்வோம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களையும் கேள்விகளையும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் மெய்ஞான சம்பந்தமான விஷயங்களை தெரிந்து கொள்வதற்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான காணொளியில் சந்திப்போம். நன்றி அன்பர்களே.